இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசீரன் சின்னத்தில் வாக்களிப்போம். யார் செத்தாலும் சரி, யார் வாழ்ந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது இடைத்தேர்தல், அதனால திமுக தான் ஃபர்ஸ்ட் வரும். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம்னு எல்லாம் கூப்பாடு போட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு எதிர்ப்பை வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. மோடியாவது மயிராவது சும்மா மோடின்னு என்ன பூச்சாண்டி மயிர் காட்டுறீங்க. ஐயா வேற தனியாக ஒரு கப்பு எடுத்து குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது கூட கள்ளச்சாராயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அது கப்பும் அப்படிதான் இருக்கு, அந்த தண்ணியும் அப்படிதான் இருக்கு. இது தண்ணி தான்யா, பச்சை தண்ணியா, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒன்றும் இல்லை. தொண்டை ரிப்பேரா இருக்கு, அதனால கொஞ்சம் இதமா இருக்கட்டும்னு வெந்நீர் குடிக்கிறேன். கள்ளச்சாராயம் இல்ல, கள்ளச்சாராயமும் இல்லை, நல்ல சாராயமும் இல்லை. கள்ளச்சாராயம் ஒண்ணு, நல்ல சாராயம் ஒண்ணு இருக்காங்க. பேருந்து சரியா ஏன் இல்லை எல்லாமே உடையுதுனாக்கா அவர் என்ன சொல்றாருன்னா போன ஆட்சியில சரியில்லை. ஐயா பேருந்துகள் உடைந்ததுதான் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு சென்னையில ஒரு பேருந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அரசுடைய குளிர்சாதன பேருந்து ஏற்கனவே டயர் கலந்து போச்சு, ஸ்டேரிங் கலந்து போச்சு. திமுக அரசுல தீ வைக்க வச்சிட்டாங்க இல்ல, வச்சிருக்காங்களா இல்லையா? இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நினைக்கணும்ல, குழந்தைகள் கையில இன்னைக்கு எப்படி மதுபாட்டில் போகுது. குழந்தைகள் சீருடையில எத்தனை மாணவ மாணவிகள் மது அருந்துறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, சீருடைய கழட்டி வச்சு குடின்னு. புரியுதுங்களா? அவங்க திமுக குடிக்காதன்னு சொல்லாது. உன்ன யாரா யூனிஃபார்ம் குடிக்க சொல்றது? இப்ப கள்ளச்சாரத்தை சொல்லியா? ஏன்டா ராஸ்கல் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்க, நீ ஏன்டா கள்ளச்சாரத்தை குடிச்சுட்டு? எங்க தலைவரை பற்றி தவறாக பேசுவதற்கோ அல்லது சொல்லுவதற்கு எவனுக்கும் இந்த நாட்டில் உரிமையும் இல்லை, அதுக்கு அருகதையும் இல்லை. ஓட்டு போட்ட மக்கள் கூட கேட்க கூடாது, எவனும் கேட்க கூடாது. ஓட்டு போட்ட சும்மாவா ஓட்டு போடுறான்? காசு கொடுத்துருக்காங்க, சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சு காசு கொடுத்துருக்கீங்க, வளர்த்தீங்கல்ல. அவனுக்கு என்ன தேவையோ அதான் நாங்க செய்யறோம். வாக்குப்புறத்துல கூட உட்காந்து கள்ளச்சாராயம் முடிக்கிறாங்க. எத்தனையோ காணொலிகள் பாக்குறோம், நாங்க கஞ்சா விற்கிறோம், 600 ரூபாய் நாங்க விற்பனை பண்றோம் அப்படிங்கிறது எல்லாம் எத்தனையோ காணொலிகள் வெளியாகுது. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கல. எல்லா மீடியாவும் சொல்லுது. சொல்லுங்க, எந்த நாய் சொல்லுச்சீங்களா? எல்லா மீடியாவும் சொல்லுது. மீடியா நாய்களுக்கு எல்லாம் புத்தி இல்லைன்னு அர்த்தம். பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழை வளர்த்தாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த தமிழை கொண்டு மதுபான பாட்டில வீரன்னு போட்டு வளர்க்குறீங்களா? இது நியாயமா? என்ன நியாயமா? என்ன பொண்ணு கையை பிடிச்சிருக்கியா? அப்படிதான் இருக்குது. என்ன நியாயமா? என்ன பேசுறது தெரியல. ஒருவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இங்க கொடுக்காம பேட்டி கொடுத்துருக்க சந்தித்து கேக்குறாருல, பேட்டி கொடுத்துருக்கும் போது எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன அதெல்லாம்? மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அளிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். மீடியா ஒன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவரும் திமுகவினுடைய மூத்த உறுப்பினராகிய முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்களும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலில் போட்டியிடல, நாம் தமிழர் போட்டியிடுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுறாங்க, அதுக்கு பின்பாக திமுக போட்டியிடுறாங்க. இந்த இடைத்தேர்தலில் திமுகனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சி தான் அங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில 65 உயிர்கள் பலியாயிருக்கு கள்ளச்சாராயத்துக்கு. ஏற்கனவே மரக்காணத்துல எத்தனையோ உயிர்கள் பலியானது. அதற்கு பின்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தொடர்ந்து உடுமலை நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 5 பேர் மருத்துவமனையில கள்ளச்சாராயம் கொடுத்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசீரன் சின்னத்துல வாக்களிப்பாங்க. யார் செத்தாலும் சரி, யார் வாழ்ந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது இடைத்தேர்தல், அதனால திமுக தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம்னு எல்லாம் கூப்பாடு போட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு எதிர்ப்பை வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. மோடியாவது மயிராவது சும்மா மோடின்னு என்ன பூச்சாண்டி மயிர் காட்டுறீங்க? மோடி என்னையா என்ன மோடி என்ன சொன்னாரு? 400 அப்படின்னாரு. மோடியை குறிப்பா சொல்லணும்னா பாஜக அரசை திமுக அரசு எதுக்குது, அப்படித்தானே? ரொம்ப கடுமையா இருக்கிறீங்க.
ஆமா. சரி, சட்டசபையில தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், பண்ருட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பாசிச பாஜகன்னு சொல்லும் போது அதை அவை குறிப்பிலிருந்து நான் இல்ல பாசிச பாஜக இல்ல, பாசிசன்ற வார்த்தை சொன்னாலே மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன் அது வந்து அவை குறிப்பில இருந்து எடுக்கணும்? சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அவங்க வந்து பாஜக சொல்றதை கேளுங்க சார். சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபுப்படிதான் சட்டமன்றத்துல பேசணும். மரபு மீறி பேசுனாக்கா அது அவை குறிப்பு இதுல வந்து சட்டமன்ற குறிப்புல இடம் பெறாது. அப்ப ஆளுநரை வந்து கிளம்பு கிளம்புன்னு சொல்லலாமா அது சட்டமன்ற? அது 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 வந்து கிளம்புன்னு சொன்னதும் அவை குறிப்புல இருக்காது. ஆனா செய்வீங்க, நீங்க செஞ்சுட்டு அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்டா. எல்லாமே தவறான வார்த்தைகள் வந்து அவை குறிப்புல இருக்காதுங்க. இப்ப கேவலப்பட்ட மோடி நேற்றுக்கு இதுல பேசுறாரு. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுடைய முதல்வர், உங்க கட்சியினுடைய முதல்வர் எதை பேசிக்க போறாரு? அவரே அங்க இணக்கமா இருக்குது பாரு. பார்லிமெண்ட்ல முந்தா நாள் ராகுல்ஜி நேற்றுக்கு பேசினாரு. என்ன பேசினாரு? ஹிந்துத்துவா யாரு? RSS, பாரதிய ஜனதா கட்சி, மோடிஜி இவங்க தான் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு பேசினாரு. இதுல எதுவும் மரபு மீறின பேச்சு இல்லை. ஆனா இதை அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க. சரியா? இன்னைக்கு ராகுல்ஜி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நீங்க வந்து இது வந்து அவை குறிப்பை மீறின சொல்லாகாது, இதை நீங்க நீக்கினது தவறு, மீண்டும் அதை அவை குறிப்புல இடம்பெற செய்யணும்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆகையினால இன்னைக்கு ராகுல் கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு புரட்டி எடுத்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சியையும் அவங்க ஆட்சியை பத்தியும். ஸோ ஆகையினால இது வந்து இந்த இந்திய நாடு வந்து இன்றைக்கு தான் ஒரு சரியான ஒரு எதிர்கட்சி தலைவரை தேர்வு செய்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடின்னா அவ்வளவு ஒன்றும் இவ்வளவு வேகமானது இல்லை. ஏன்னா 2 ஆண்டால வந்து போன முறை எதிர்கட்சியே இல்லாம போச்சு, முந்தின முறையும் அது அப்படிதான் சோம்பலா போச்சு. இந்த முறை வந்து 100 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று நல்ல முறையில இன்றைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி இளைஞர், ஒரு 51 வயது மனிதர் அருமையாக பேசுறாரு. 51 வயது இளைஞர் தான். அவரு கல்யாணம் பண்ணல இல்ல. ஏயா கல்யாணம் பண்ணாமலே புள்ள பத்துக்கிட்டவங்களை எல்லாம் நீங்க செல்வின்னு சொல்லுவீங்க. நாங்க வந்து கல்யாணமே பண்ணிக்காத 51 வயது இளைஞர் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? ஏயா அந்த கந்தரவம் கேட்டேன். மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். இப்ப கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 65 உயிர்கள் பலியா இருக்கு. ஐயா வேற வந்து தனியா அங்க ஒரு கப்பு எடுத்து குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது கூட கள்ளச்சாராயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனா அது கப்பும் அப்படிதான் இருக்கு, அந்த தண்ணியும் அப்படிதான் இருக்கு. இது தண்ணி தான்யா, பச்சை தண்ணியா, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. தொண்டை ரிப்பேரா இருக்கு, அதனால கொஞ்சம் இதமா இருக்கட்டும்னு வெந்நீர் குடிக்கிறேன். கள்ளச்சாராயம் இல்ல, கள்ளச்சாராயமும் இல்ல, நல்ல சாராயமும் இல்ல. அப்ப கள்ளச்சாராயம்னு ஒண்ணு, நல்ல சாராயம்னு ஒண்ணு இருக்கா? இங்க நல்ல சாராயங்கிறது டாஸ்மாக்ல இருக்கு. கள்ள விஷச்சாராயங்கிறது அந்த நாய்களை பூரா தூக்கி உள்ள போட்டோம். நல்ல சாராயம்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆமா, அப்படிதான். எந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடலாம். அதை பத்தி குழந்தைகள் யாரும் சாப்பிடலாமா? அது அந்த அவங்களுடைய குடும்ப தலைவன் தலைவி நினைச்சுக்கிட்டு அவங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நினைக்கணும்ல, குழந்தைகள் கையில இன்னைக்கு எப்படி மதுபாட்டில் போகுது? குழந்தைகள் சீருடையில எத்தனை மாணவ மாணவிகள் வந்து மது அருந்துறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? சீருடைய கழட்டி வச்சு குடின்னுவாங்க. புரியுதுங்களா? அவங்க திமுக குடிக்காதன்னு சொல்லாது. உன்ன யாரா யூனிஃபார்ம் குடிக்க சொல்றது? இப்ப கள்ளச்சாரத்தை சொல்லியா? ஏன்டா ராஸ்கல் தெரு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்க, நீ ஏன்டா கள்ளச்சாரத்தை குடிச்சுட்டு? இப்போ இன்னைக்கு இந்த வழக்கை வந்து தன்னிச்சையாக நீதிமன்றம் வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த 69 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்க. இதனால வந்து இதை வந்து மத்திய மாநில பிற்படுத்தணும்ல அந்த ஆணையம் வந்து உள்ள தலையிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது திமுகவுக்கு எப்பயுமே நீதிமன்றம் சாட்டை எடுத்து அடிக்கும். இந்த வாட்டி சம்பட்டு எடுத்து அடிச்சிருக்கு. ஏற்கனவே மரக்காணத்துல வந்து எத்தனையோ உயிர்கள் பலியானது இதே கள்ளச்சாராயத்துக்காக. அதற்கு பின்பாக ஒரு நடவடிக்கையை வந்து 100 விழுக்காடுகள் வந்து உண்மையும் நேர்மையுமாக பண்ணியிருந்தா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இத்தனை உயிர்கள் பலியா இருக்குமோ? அதை தொடர்ந்து உடுமலைங்கிற பகுதிகளில் 5 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு அதுக்கு ஐயா தான் பேர் சொல்லணும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் 69 பேர் இறந்த பிறகு மறுபடியும் திருப்பூர்ல வந்து சாராயம் குடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து சீரியஸா இருக்காங்க. ஒருத்தர் கண் பார்வை போயிடுச்சு, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப தற்சமயம் இப்ப எல்லா நியூஸ்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ சுத்தி எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க தடுத்துட்டோம், இரும்பு கரம் கொண்டு நெருக்கிட்டோம். கலெக்டர் வந்து வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. அந்த கலெக்டர் தான் இப்ப நீதிமன்றம் முதல்ல தூக்க போகுது. இந்த வழக்கு தன்னிச்சையா வழக்கு எடுத்திருக்காங்க இல்லையா? அதுல வந்து கலெக்டரை தூக்கி முதல்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யார் வேணா சொல்ல சொன்னான்.
கள்ளச்சாரத்துல 3 பேர் இறந்தவொடனே கள்ளச்சாரத்தால இறக்கலன்னு நீ சொன்னது ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு மறுபடியும் வந்து சாவுக்கு வந்தவனு குடிச்சான், வீட்டுல வாங்கி வச்சுன்னு குடிச்ச, இறப்பு எண்ணிக்கை அதிகமானதுக்கு முக்கிய முதல் காரணம் நீ தான். அப்ப சொல்ல சொன்னது யாரு? முத்துச்சாமியா முதல்வரா? இந்த கேள்வி வரும். அப்ப அவர் யாரை கை கட்ட போறாருன்னு பொறுத்தது தான் பாக்கலாம். அதே அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் சொல்றாரு டெட்ராபைக்ல நாங்க சரக்கு கொண்டு வருவோம். இன்னொரு அமைச்சர் சொல்றாரு டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய சரக்குகள்ல வந்து கிக்கு இல்ல, அதனாலதான் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. நாங்க என்ன தெருவுக்கு தெரு வந்து காவல் நிலையத்தை அமைக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்களே. இந்த ஒரு அறிவுபூர்வமான கேள்விகளை எப்படி பாக்குறீங்க, அவங்க சொல்லக்கூடிய பதில்களை? அதாவது இந்த கேள்வி மட்டும் கிடையாது, பேருந்து வந்து சரியா ஏன் இல்ல எல்லாமே உடையுதுனாக்கா அவர் என்ன சொல்றாருன்னா போன ஆட்சியில சரியில்லை. ஐயா, பேருந்துகள் வந்து உடைந்ததுதான் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு சென்னையில ஒரு பேருந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அரசுடைய குளிர்சாதன பேருந்து ஏற்கனவே டயர் கலந்து போச்சு, ஸ்டீரிங் கலந்து போச்சு. திமுக அரசுல தீ வைக்கின்ற வச்சிட்டாங்க இல்ல, வச்சிருக்காங்களா இல்லையா? இப்போ பேருந்து ஏன் சரியில்லைன்னு கேட்டாக்கா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா போன ஆட்சியில வந்து அதிமுக சரியா பராமரிக்கல. இவங்க வீட்டுல பொண்ணு வளர்ந்துச்சியா, உனக்கு கெட்டி கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழ துப்புலட்டி என்ன சொல்லுவாங்க, பொசகட்ட பையில பொண்ணை கொடுத்துட்டு போடா எங்கள்கிட்ட நாங்களே பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சி செய்ய துப்பு இல்லை, உங்க கையில ஆட்சியை கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, அந்த பஸ்ஸை ஒழுங்கா பராமரிக்கல. அவர் சொல்ற பதில கேளுங்க. ஏன் டோர் உடஞ்சுன்னு கேட்டா ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கி உடஞ்சிருச்சு. ஏன்டா ஒத்த ஸ்பீட் பிரேக் தாங்காத பஸ் நீங்க எப்படி நீங்க கொடுப்பீங்க ஓட்டுறதுக்கு? ஓட்ட உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அப்போ எப்படி நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு கள்ளச்சாராய வழக்கை வந்து ஜொமேட்டோவை எடுத்து, அதே போல இந்த வழக்கையும் ஜொமேட்டோவை எடுத்து எப்படி தரமில்லாத பேருந்து இயக்குனீங்க, இதுக்கு ஆர்டிஓ எப்படி சம்மதிச்சீங்க, எஃப்சின்னு ஒன்று கொடுப்போம்ல, யார் அனுமதி கொடுத்தா, யார் கொடுக்க சொன்னது, யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து விசாரிச்ச அப்படின்னா திமுக ஆட்சியோட லட்சணம் வெட்டு வெளிச்சுக்கு வந்துடும். இல்லைங்க, இப்ப போக்குவரத்துக்கு துறைன்னு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அந்த அமைச்சர் அரசு பேருந்துகள்ல என்றாவது ஒரு நாள் பயணம் பண்ணி இந்த பேருந்துல இது சரியில்லை, இந்த பேருந்து நல்லா இருக்குன்னு என்னைக்காவது ஆய்வு பண்ணிருக்காங்களா? சரி, அப்படி பார்த்தாக்கா எந்த துறை சார்ந்த நபர்கள் அந்த மாதிரி பயணம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? திமுகவுக்கு நான் கேட்கிறேன், விளையாட்டுத்துறைக்கும் உதயநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் விளையாட்டு பிள்ளைன்னு தெரியும் எல்லாத்துக்கும், அதுக்காக வந்து அவருக்கு இந்த துறையை கொடுத்து வச்சிருக்கீங்க. மாசுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவர்கிட்ட ஏன் அதை கொடுத்தீங்க? இந்த பக்கம் ஒருத்தர் முதல்வர் பேசிட்டு பின்னாடி வந்து எச்சிட்டு போனார் தெரியுமா? பாத்தீங்களா அந்த காணொலிய? சுகாதாரத்துறை அமைச்சர் இது வரைக்கும் அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாரா, இல்ல கள்ளச்சாராய மரணம் குறித்து கண்டிச்சு கனிமொழி இது வரைக்கும் அறிக்கை கொடுத்தாங்களா? இளம் விதவைகளை உண்டாக்குவதில் திராவிட முதலிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் தாலி இருப்பதில் முதலிடம் திராவிடமாக போய் கொண்டிருக்கிறது பொழுது இந்த ஆட்சியை குறித்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. இங்க இருக்கக்கூடிய இந்த மரணத்தை பத்தி பேசல. டெல்லியில போய் உட்காந்துட்டு ஐ எம் பேக்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டோ போடுறாங்க. இல்ல இன்னொரு விஷயம் குறிப்பா பேசணும். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்குறாங்க. டாஸ்மாக் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு எவ்வளவு நிவாரணம்ங்கிறத அரசு இன்னும் தெளிவுபடுத்தல. அதே போல பட்டாசு வெடி விபத்துல இறந்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? 3.5 லட்சம். 3.5 லட்சம். சரி, அது கூட 50,000 விட்டுட்டாங்க. அந்த 7.5 3 இப்படித்தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், கள்ளச்சாராயம் காய்ச்சினால் இப்ப எவ்வளவு தண்டனை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. கள்ளச்சாராயம் இனிமேட்டு காய்ச்சி வரட்டும் 10 லட்ச ரூபா, செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா. இவங்கிட்ட வாங்கி இவங்கிட்ட கொடுத்த கணக்கு டேலி ஆகுதுல, கை காசு செலவாகாதுல. எப்படி ஐடியா? கணப்பொழுதில் கழிவறையில் உட்கார்ந்த போது வந்த யோசனை பண்ணான்னு சொல்லி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, காய்ச்சறவனை காய்ச்ச விடாம தடுக்கிறது உங்க வேலை, அதை செஞ்சீங்களா? இன்னைக்கு பட்ட பகல்ல இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இப்ப குடிச்சிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயம் பொழுது, எங்கேயுமே நீங்க தடுக்கல, எங்கேயுமே தடுக்கல, எதையுமே நீங்க ஒழுங்கா செய்யல. அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. 10வது முதல்வர் இங்க இருக்கும் போதே இந்த லட்சணம். இப்ப அமெரிக்கா வர போறாராமா, ஏற்கனவே துபாய் போனாரா, ஸ்பெயின் போனாரா, இந்த விவேகாமல்ல உங்க 2 பேருக்கு இது வரைக்கும் என்னடா செஞ்சிருக்கேன்? ஒண்ணுமே செய்யல. அதே போலதான் ஏற்கனவே போனதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் விளங்கல. மறுபடியும் இப்ப அமெரிக்கா போய் என்ன சாதிக்க போறாரு? இது வரைக்கும் எவ்வளவு முதலீடு கொண்டு வந்திருக்காரு? இது வரைக்கும் எவ்வளவு வந்து வளம் வந்திருக்கு? எவ்வளவு பேங்க்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு தமிழ்நாடு அரசு கணக்குலன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு அரசு கணக்குல எதுக்கே ரூபா போடுவான்? அவன் கம்பெனிக்காரன், அவன் அக்கௌண்ட்ல போட்டு அவன் கொண்டு வந்து கம்பெனி ஆரம்பிப்பான். இங்கதான் உனக்கு ஆப்பிள் கம்பெனி வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து ஓபன் பண்ணிருக்கா இல்லையா? என்ன பேசுற? ஆப்பிள் கம்பெனி யாருது? 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 எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கான்? அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருவாய் வந்திருக்கு? இது வரைக்கும் 6,000 கோடி இப்பதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சு இப்பதான் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆளுகளை இப்பதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை, கல்யாணம் விஷயம் புரிஞ்சா 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்துறதுக்கு திமுக முயற்சி எடுத்து தெரியுமா? அதுக்கு அடித்தளம் போட்டுதான் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்ததோ அதே போல இது கள்ளச்சாராயம் குடிச்ச 10 லட்சத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வரப்போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போலதான் இந்த 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு முனைப்படுத்துதே இந்த மாதிரி ஆப்பிள் நிறுவனத்துக்கு பெரும் நிறுவனத்துக்கு அன்னைக்கே குற்றச்சாட்டு வந்துச்சு. இன்னைக்கு ஆப்பிள் முதல்ல வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? ஒத்துக்கிட்டாரா? இல்லையா, இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி எல்லாருமே கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் கூட குறை சொல்றாங்களே. அண்ணன் செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரு, நல்ல தலைவர்கள் இல்லை சொல்லிட்டாரு. அவர் தெரியுமா? யாரு சொன்னாரு? நல்ல கண்ணு மட்டும் நல்ல தலைவர், ஸ்டாலின் இல்லைன்ட்டாரு. பாரு, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? யாருக்கு? எங்க தலைவரை பத்தி தவறாக பேசுவதற்கோ அல்லது சொல்லுவதற்கு எவனுக்கும் இந்த நாட்டில் உரிமையும் இல்லை, அதுக்கு அருகதையும் இல்லை. ஓட்டு போட்ட மக்கள் கூட கேட்க கூடாது, எவனும் கேட்க கூடாது. ஓட்டு போட்ட சும்மாவா ஓட்டு போடுறான்? காசு கொடுத்துருக்காங்க.
சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சு காசு கொடுத்துருக்கீங்க இந்த வளர்த்தீங்கல்ல வளரலையா சும்மா ஓட்டு போடுங்க. அவனுக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க செய்யறோமே. இப்ப வாக்குக்கு பணம் கொடுக்குறீங்க, கோட்டர் கொடுக்குறீங்க, கோழி பிரியாணி கொடுக்குறீங்க, மூக்குத்தி கொடுக்குறீங்க, தண்டட்டி கொடுக்குறீங்க, கொலுசு கொடுக்குறீங்க, மோதிரம் கொடுக்குறீங்க, ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறீங்க. ஆடு மந்தைகளை போல ஒரு கூட்டத்துல வைத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படியெல்லாம் மக்களை அடிச்சிங்களோ அதே தான் விக்கிரவாண்டியும் பண்றீங்கிறது சொல்ல வந்தீங்க. ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க கூடாது. விக்கிரவாண்டி தேர்தல் ஆகட்டும், ஈரோடு தேர்தல் நாங்க எவனுக்கும் பைசா கொடுக்கல. நான் இதுலயும் கொடுக்க போறதில்ல, அதுலயும் கொடுக்கல, இதுலயும் கொடுக்க போறதில்ல. யாரு பணம் கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியாது. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல, தேர்தல் கமிஷன், அந்த கமிஷன் போய் கேளுங்க. தேர்தல் ஆணையம் தான் அதை நடத்துது. இல்ல இப்ப இந்த நேரத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கூட கள்ளச்சாராய மரணங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அண்ணன் சொன்னது போல விழுப்புரத்துல கூட உட்காந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. எத்தனையோ காணொலிகள் பாக்குறோம். நாங்க கஞ்சா விற்கிறோம், 600 ரூபாய் நாங்க விற்பனை பண்றோம் அப்படிங்கிற எல்லாம் எத்தனையோ காணொலிகள் வெளியாகுது. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நடவடிக்கை எடுக்கலன்னு எந்த நாய் சொல்லுச்சு? எல்லா மீடியாவும் சொல்லுது. எல்லா மீடியாவும் சொல்லுது. மீடியா நாய்களுக்கு எல்லாம் புத்தி இல்லைன்னு அர்த்தம். பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 6 மாத காலத்துல எவ்வளவு கஞ்சா வழக்கு போட்டிருக்கோம், எவ்வளவு மத்து பிடிச்சிருக்கோம், எவ்வளவு கள்ளச்சாராயம் பிடிச்சிருக்கோம், மத்து எல்லாம் நீங்க வந்து இதுல நடந்தது இங்க நடந்திருக்காங்க. வழக்கு போட்டிருக்கோம். எத்தனை பேர் இருக்கா? குண்டாசுல எத்தனை பேர் போட்டிருக்கோம் தெரியுமா? மதுராந்தகம், அதே மாதிரி இது நம்ம விழுப்புரம் இதுல இறந்தது மொத்தம் 23 பேர். அதுல இறந்தது அதுல பெருமை இல்ல. அதுல 8 பேரும் பேர்ல நாங்க வந்து குண்டாஸ் போட்டிருக்கோம். 20 பேர் மேல வழக்கு. முத்துசாமி மீது நடவடிக்கை முத்துசாமி மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. உனக்கு ஏற்கனவே நீ சப்போர்ட் டு ஏடிஎம்கே, அவரு கவுண்டரு, அதனால நீ அந்த கவுண்டரை கவுண்டர் கொடுக்குற. நான் கவுண்டரு, நீ இல்ல. உங்க தலைவர் ஏற்கனவே நீ சப்போர்ட் டு எடப்பாடி. யாரு? பாத்தீங்க? ஆமா, நான் சொல்லல. திமுக சாதியை வச்சும் சாராயத்தை வச்சும் அரசியல் பண்ணுவேன்னு சொன்னா கரெக்டா வந்துட்டாங்களா? இப்ப அவர் கவுண்டருக்கு சப்போர்ட் பண்ற. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் ஒரு தமிழர், நீங்க ஒரு தமிழர், அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்படி சொன்னாலும் பரவாயில்லையே. இவங்களுடைய புத்தி என்ன தெரியுமா? கலைஞரே சொன்ன வார்த்தையை சொல்றேன். பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பு விட்டுட்டு பாப்பான் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதியும் அப்பாவை பேசியிருக்கிறாரு. இவங்க சாதி வச்சு பேசுறாங்களா? இஸ்லாமிய தீவிரவாதி என்ற முதல்ல சொல்லாடல சட்டமன்றத்தில் பயன்படுத்துது. இதை பயன்படுத்துன கலைஞர் கருணாநிதி. அந்த பிளட் எப்படி இருக்கும்? கவுண்டரு இப்படிதான் பார்க்க சொல்லுங்க. ஏன் அதிமுகன்னு பார்க்கலாம்ல? ஐயா, நான் அதிமுக சப்போர்ட் பண்ணல, திமுக சப்போர்ட் பண்ணல. தப்பு யாருனாலும் தப்புன்னு சொல்றேன். நேர்மையா கவுண்டர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாரு. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருக்கும். சொல்லுங்க பாப்போம். தைரியமான ஆள் நீங்க தான். சொல்லுங்க. தைரியமான ஆள் தானே. சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டர்னு சொன்னீங்கல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சமூகம் சொல்லுங்க. சொல்லுங்க. அவரை பொறுத்தமட்டிலும் ஜாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற ஒரே தலைவர் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டீங்க. திமுகவை சார்ந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வர். அவர் என்ன சமூகம் சொல்றீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதத்தாயா நான் சொல்றேன். அவரு ஜாதி மதத்தை கடந்தவர்னு சொல்றேன். அவருக்கு எந்த ஜாதி மதமும் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் என்ன இருக்கு? இல்ல, சாதி மதத்தை கடந்தவர்னு கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் இருக்கா? கம்யூனிட்டி சர்டிபிகேட். அவர் என்ன கம்யூனிட்டி? நீங்க எடப்பாடி இந்த கம்யூனிட்டி சொன்னீங்கல்ல, இவரை சொல்லுங்க. சொல்ல முடியாது. என்ன அங்க வந்து எல்லாமே கலப்படந்த குடும்பம் தான் அந்த குடும்பம். சரியா? ஒரு ஜாதி கிடையாது, ஒரு ஜாதி கிடையாது, மிக்சிங் குடும்பம். அதனால அவங்க வந்து எல்லாம் மிக்சிங் போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஆகையினால அவரு ஜாதி மதத்தை கடந்தவர், ஒப்பற்ற ஒரே தலைவர். அவர் வந்து சாதி மதத்தை கடந்தவர், திராவிட தலைவர். ஆனா ஒரு தமிழர் வந்துட்டாருன்னா அவர் கவுண்டரு, தேவரு, தேவேந்திர குல வேளாளர், வன்னியர், பறையர் அப்படின்னு அப்படிதான் பாப்பீங்க. நாங்க சொல்லல, நீங்க சொன்னதை சொன்னேன், பிறர் சொன்னதை நான் சொன்னேன். அப்ப எனக்கு ஒரு இருக்கு. பெரியார் சொன்னதுன்னு சொல்லுவீங்களா? திமுக தேவைப்பட்ட பதவிக்காக அப்படின்னு பெரியார் சொன்னார்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏய், நான் என்ன
நாங்க போய் காலை நக்கி நாங்க பொறுப்புக்கு வந்தோம், டயரை நக்கி நாங்க பொறுப்புக்கு வந்தோமா? ஐயா என்ன பேசுறோம்? மக்கள் வாக்களிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நாங்க டயரை நக்கியோ காலை நக்கியோ நாங்க ஆட்சிக்கு வரல. பெரியார் வந்து வெள்ளைக்காரன் பூட்ஸ் நக்கிறது பெருமையா நினைச்சேன், பாப்பாங்கால விட வெள்ளைக்காரன் பூட்ஸ் நக்கிறது பெருமையா நினைச்சேன்னு மதிவந்தியே சொல்லியிருக்கு. பூட்ஸ் காலை விட பூட்ஸ் இல்லாத காலை நக்குவதே சிறப்புன்னு சொல்லி அதனாலதான் போய் மேற்படி ஆள் எல்லாம் போய் நக்கி பொறுப்பை வாங்கிட்டு வந்தாங்களா திமுக இல்லையா? ஐயோ என்ன எப்படி பேசிட்டீங்க? இல்லைங்க, இதுலயும் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க பேசும்போது சொல்றீங்க நாங்க வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் பேசுறீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் ஒரு கவுண்டர் சம்பவம் குறிப்பிட்டு பேசுறீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மது உங்களுடைய ஆட்சியில வந்து மது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது அதிமுக ஆட்சி காலத்துலங்கிறீங்க. என்ன தப்பு பண்ணாலும் பிஜேபி காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் நேரு தான் பண்ணிட்டு போயிட்டாரு. சாலை ஓரத்துல ஏங்க புளிய மரம் இருக்குன்னா நேரு காலத்துல நட்டதுங்க, நாங்க என்னங்க எல்லாம் மேல இருக்க பாத்துப்பான். நீங்க எல்லாமே பழைய அதிமுக மேலே போறீங்களா? எல்லாம் மேல இருக்க பாத்துப்பான்ற மாதிரி மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதேதான் நானும் கேட்கிறேன். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா கள்ளக்குறிச்சியில இருந்த 65 குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு விஷயத்த புரிஞ்சு 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லாதீங்க. அதனால முன்னேற்ற கழகம்னா முன்னேறணும். எங்க முன்னேறிருக்கு? கடையை திறந்தாரு, 2 ஆண்டு காலத்துல அதை மூடிட்டாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாராய கடையை திறந்து கட்சி தொண்டர்களுக்காக கொடுத்தாரு. நீங்க மூடிட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, லைசன்ஸ் மெத்தட்னு சொல்லி உயர் ரக மதுக்கள் குடிக்க லைசன்ஸ் வாங்கலாம்னு சொன்னாரு. என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாவே ஒண்ணு செய்வீங்கல்ல. இப்ப அதிமுக தான் மதுக்கடைகளை திறந்தாங்கல்ல, நீங்க ஆப்போசிட்டா செய்யற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மூடி இருக்கணும். அதிமுக ஆட்சி காலத்துல வந்து பேருந்து நிலையம் திறந்தா மட்டும் நாங்க புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. போய் பேசக்கூடாது. கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம். போய் பேசக்கூடாது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து அடிக்கல் நாட்டி அந்த ஆரம்பிச்சு வச்சதே கலைஞர் ஆட்சியில தான். திறந்து வைத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திறந்து வச்சாங்க. அந்த மாத்துறீங்க. இப்ப அம்மையார் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல தான் மதுக்கடைக்கு திறக்கப்பட்டதுன்னா நீங்க மூட வேண்டியதானே, ஏன் மூடல? நாங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கோ அதுபடி ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களா பண்ணோம்? எடப்பாடி தான் இருக்காருல்ல உயிரோட, அவரை போய் கேளு. கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் திமுக காரன் கள்ளசாரி அவன் தான் காய்ச்சிருக்கான். அவன் திமுக காரன் சொன்னா நாய்க்கு அழுகி போயிடும். அவன் வீட்டுல ஒரு நோட்டீஸ் ஒட்டிருந்தா அவன் திமுக காரன் ஒட்டி இருந்துச்சு. பரவாயில்ல, எங்க ஒட்டினா கட்சியில உறுப்பினர் கட்சியில உறுப்பினரா இருக்கணும் இருந்தால் மட்டுமே தான் அவன் கட்சிக்காரன். கட்சியில உறுப்பினர் இல்லாம நான் கட்சிக்காரன் சொல்லி அவன் பந்தா காட்டிக்கிட்டு இருந்தான்னா அதுக்காக சொல்ல முடியுமா? உறுப்பினரே இல்லாதவங்களுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து தேர்தல் சமயங்கள்ல கூட்டம் கூட்ட தெரியுது இல்ல, அப்ப மட்டும் என் கட்சிக்காரங்க பெருமை பேசுறீங்களா? இவ்வளவு கூட நாங்க கூட்டி இல்ல கட்சிக்காரன் சொல்லுவாரா? காணொலி நீ வந்துட்டு 500 ரூபாய் காசு கொடுக்கல, பிளாஸ்டிக் சேரை தலையில வச்சு மக்கள் போறாங்க. இல்ல இதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கட்சிக்காரன் இல்லாட்டி ஓட்டு வேணாம்னு சொல்லிடுவாரா? அப்ப மட்டும் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல வேண்டியதானே, அவ்வளவு தைரியமானாலும் சொல்ல வேண்டியதானே. கட்சிக்காரர் திமுக மட்டும் ஓட்டு போடுறான், வேற எவ்வளவு போடாது. எங்க கட்சியும் ஓட்டு போடும், எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்களும் ஓட்டு போடுவாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இந்த வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரும்பான்மையான வாக்குகளை பெறும்னு சொல்றாங்கல்ல. இந்த கள்ளச்சாராய சம்பவமா இருக்கட்டும், வேங்கவேல் சம்பவமா இருக்கட்டும், அப்புறம் வந்து நெய்வேலியில விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதா இருக்கட்டும், பரந்தூர் மாநிலத்தில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதா இருக்கட்டும், அரசு பேருந்துகள் தவறான முறையில் இருக்கிறதாகட்டும், இந்த கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரிப்பதா இருக்கட்டும், ஆணவ படுகொலைகள் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன தீர்வுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது குறிப்பா இன்னொரு விஷயத்த சேர்த்து பதிவு கொண்டு போவோம். மறுபடியும் நெல்லையில அதே மாதிரி சாதிய பாகுபாட்டால் மாணவர்கள் 2 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஒரு பையனுக்கு ரொம்ப ஷோல்டர் இறங்கி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. திமுக என்ன சொல்லுதுனாக்கா, இனிமேட்டு ஸ்கூலுக்கு வரும்போது பொட்டு வைக்காத, கயிறு கட்டாத, சாதி அடையாளமா தெரியும்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துருக்காராம். ரொம்ப இயல்பா கேட்கிறேன், ஒரு கிராமத்துல உள்ளூர்ல ஒரு 1000 வீடு இருக்குனாக்கா இவன் இந்த சாதி இவன் இந்த சாதி தெரியும். அதே ஊர்ல தான் ஸ்கூல் இருக்கு. நீங்க கயிறு கட்டாம பொட்டு வைக்காம வந்தா மட்டும் அவன் என்ன சாதி தெரியாம வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான். அதாவது சாதிய பாகுபாடை சரி செய்வதற்கு துப்புள்ளாத அரசாங்கம் இன்னைக்கு ஓட்டை திருடுறதுக்கு அன்பில் மகேஷ் போய் என்ன பேசுறாரு தெரியுமா? 1000 ரூபாய் வராத மகளிருக்குலாம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னு 1000 ரூபாய் வந்துடும். எப்படி? இது தேர்தல் சமயங்கள சொல்லக்கூடிய பேசவே கூடாது. இது தேர்தல் விதிமீறல். இல்ல சார், மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் பெறக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், ஒரு தேர்தல் நேரத்துல போய் தேர்தல் பணி செய்வது
இது ஏற்புடையதா இல்ல மக்கள் பணி அதை செய்யணுமா? தாண்டி அந்த இடத்துல இலவச திட்டங்களை கொடுத்து அறிவிக்கிறது, காசு கரெக்டா உங்களுக்கு வந்துடும் இந்த நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஓட்டு திருடுவதற்கான வேலை தானே. அப்ப திமுக நேரடியாக நாங்க செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே. 69 பேரை கொண்டிருக்கோம், இந்த நாங்க வீட்டுக்கு ஆளாளுக்கு நாங்க ஒரு பாக்கெட் கொடுக்குறோம் இல்ல பாட்டில் அனுப்பிச்சு விடுறோம்னு சொல்ல வேண்டியதானே. சிவகாசியில பட்டாசு ஆலையினுடைய வெடி விபத்துல இறந்தாங்கன்னா 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் உழைத்து சம்பாதிக்கிறான், உழைப்புக்காக போகக்கூடியவன், யாரிடமும் கையேந்த கூடாது, நான் நேர்மையான முறையில என்னுடைய உழைப்புல தான் என்னுடைய வருமானம் நினைக்கக்கூடியவன் இறந்து போகும்போது 3 லட்சம். ஆனாங்க என் குடும்பம் எப்படி வேணாலும் கெட்டு போட்டோம், எனக்கு இந்த நாட்டின் மீதோ என் தமிழ்நாட்டின் மீதோ அக்கறை இல்லை, நான் கள்ளச்சாராயம் குடிப்பேன் இறந்து போனான்னு 10 லட்சம். இது நியாயமா? எந்த அரசாங்கம் எந்த லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்குன்னா, இதை ரீல்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு அப்பன்ட்டு போய் அவங்க கேட்கறான் பாத்தியா, எப்பா நீ கள்ளச்சாரத்தை குடி செத்து பாப்பா 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்குதான்னு சொல்லி ரீல்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தகப்பனுக்கு கள்ளச்சாரத்தை கொடுத்து உடல்நிலை சரியில்லாத தகப்பனுக்கு தகப்பனு கள்ளச்சாரத்தை கொடுத்து கொண்டுட்டான் ஒரு பையன். அந்த செய்தி பாத்தீங்கல்ல, ஒரு தகப்பனு கள்ளச்சாரம் கொடுத்துருக்கான். ஏன்டா கொடுத்தனாக்கா செத்தாருன்னா 10 லட்ச ரூபா வரும்னு கொடுத்துருக்கேன் இருக்கான். அப்ப எந்த லெவல்ல கொண்டு போய் ஆட்சியை கொண்டு போய் விட்டுருக்கீங்க. சின்ன சின்ன பசங்க முதல் கொண்டு 13-14 வயசு பசங்க அந்த கள்ளச்சாரத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த அங்க இருக்க மக்களே பாதிப்புன்றாங்க. இப்ப இந்த டெட்ரா பாக்கெட்ல ஏன் சாராயம் கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த கட்டிங் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக நாங்க கொண்டு வரோம்னு சொல்றீங்க. சைதாப்பேட்டையில குடிநீர் சரியில்லாம ஒரு சிறுவனே வந்து உயிரிழந்து போயிருக்கான். அதற்கு கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது குடிநீரால கலந்தது இல்ல, வேற ஏதோ ஒரு உணவுனால ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க. எத்தனையோ மக்கள் இன்னும் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல குடிநீர் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் பல ஆண்டுகளாக குடிநீர் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. சென்னையிலயும் குடிநீர் தட்டுப்பாடு அப்போது வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாம டெட்ரா பாக்கெட்ல நாங்க சரக்கு கொண்டு வரோம்னு சொல்றாங்களே. கட்டிங் வாங்கிய பழகிய அரசாங்கம் கட்டிங் கொடுக்காரு முறையா டெட்ரா பேக்ல. ரெண்டாவது, அந்த சிறுவன் குடிச்ச அந்த தண்ணியில வந்து கலப்படம் இருக்குன்னு இந்த மக்கள் பொதுமக்களும் எதிர்கட்சியும் குற்றம் சாட்டிட்டு இருக்கும்போது மாசு வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாப்புல. அதே பகுதியை சேர்ந்த மக்கள் மறுபடியும் அடிகுலையில தண்ணி அடிச்சு காட்டுறாங்க. அவ்வளவு கலங்களோட இருக்கு, அவ்வளவு அழுக்கு துர்நாற்றத்தோடு இருக்கு, எதுவும் பயன்படுத்த முடியாது. திமுக அரசுக்கு நேரடியாக ஒரே ஒரு சவால் தான், இந்த கேன் வாட்டர்னு ஒண்ணு நிப்பாட்டிட்டு எங்கேயுமே புழங்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் உங்களால நல்ல தண்ணி கொடுக்க முடியுமா சொல்லுங்க. கொடுத்துட்டீங்கன்னா பேசுறது விமர்சிக்கிறேன். குறிப்பா நீ தமிழ்நாடு முழுக்க திமுக கொடுக்க துப்பு கிடையாது. இந்த பெருவெள்ளத்தில் 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சுல, அந்த 4 மாவட்டத்துக்கு மட்டும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டத்துக்கு மட்டும் கேன் வாட்டர் கிடையாதுப்பா. அரசாங்கம் உங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கும் சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? செஞ்சு முடிவாங்களா? சொல்லுங்க. இல்ல இன்னொரு 400 டாஸ்மாக் கடைகளை சென்னையில வந்து அதிகப்படுத்தணும்னா உடனே பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், இவர்களால் இதை செய்வதற்கு திராணி இல்லாத அந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் வந்து பெருமை பேசுறது, கொக்கரிக்கிறது, இவரை போன்ற நபர்கள் எல்லாம் வந்து ஐயா வந்து எவ்வளவு பெரிய நபர்களோட பேசி பழகிய நபர், அரசியல் அனுபவம் மிக்கிறவர். இவர் போய் திமுக சப்போர்ட் பண்றது எனக்கு உள்ளபடி வெக்கக்கேடா இருக்கு. இவர்கிட்ட தான் எல்லா மூத்த முன்னோடியில வந்து உட்கார்ந்தாங்க ஒரு காலத்துல. ஐயா மூப்பனாரா இருக்கட்டும், பெரும் தலைவர்கள்லாம் இவர் வீட்டு வாசல் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருந்துட்டு ஒரு மாபெரும் ஆளை வந்து திமுக எப்படி வந்து பேச வச்சிருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் ஐயா கிளாஸ் வச்சிருக்காரு பாருங்க. அதான் எல்லாத்துக்கும் அந்த கிளாஸ் தான் காரணம். எல்லாத்துக்கும் அதான் காரணம். இல்ல இதுல இன்னொன்னு கேட்கிறேன், தமிழ்நாட்டுல பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க, அந்த கிளாஸ் பிளாஸ்டிக்கா இல்லையா? டென்சிட்டி, எத்தனை டென்சிட்டிக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. அது எப்படிங்கய்யா? நாங்க ஒரு கேள்வி கேட்கும் போது அப்சர்வ் ஒரு பதில் சொல்றீங்க. ஏயா இங்க பாரு, இது மடங்குதா? இது மடங்கிறது அவங்க வேலை, புரியுதா? அதுதான் வந்து டென்சிட்டி, புரிஞ்சதா? அந்த மாதிரி பேருக்கு தான் உபயோகப்படுத்தக்கூடாது. இது மாதிரி இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம், புரியுதுங்களா? இது கூட புரியாம நீங்க வந்து பேசுறீங்க. இந்த டம்ளர் வேற, நீங்க டாஸ்மாக்ல இருக்க டம்ளர் வேற. பக்கத்து மாநிலமான கேரளா இருக்கு. நான் கேரளாவை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, பக்கத்து மாநிலம் கேரளாவில் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து உபயோகப்படுத்துவது, பிளாஸ்டிக் கப்புலாம் உபயோகப்படுத்தல, பேப்பர் கப்பு தான் உபயோகப்படுத்துறாங்க. அது டீயாக இருக்கட்டும், இல்ல வந்து பழரச சாறுகளாக இருக்கட்டும். பழரச சார்னா பழத்துல இருந்து வரக்கூடிய, நீங்க சொல்ற டாஸ்மாக் பழரசம் இல்ல, அதுக்கு கூட அதுதான் உபயோகப்படுத்துறாங்க. ஏன் இதை தடை பண்ண முடியாது? யார் சொன்ன தடை பண்ண? தடை தான் இங்க அத்துமீறி நடக்குது. அத்துமீறி ஒரு ஷூட் எடுக்கும் போது, ஒரு நேர்காணல் கொடுக்கும் போது, நேர்காணல் கொடுக்கும் போதே இந்த கப்போட தான் வந்து உட்காந்து அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வந்து இந்த கப்பு விற்பனை ஆகுதுன்னா நீங்க தான் அத்துமீறி பண்றீங்க. இப்ப இது பிளாஸ்டிக்ல வந்து இது டென்சிட்டி அதிகமா உள்ள கப்பு, இது மறுசுழற்சி செய்ய முடியும். இத ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த கப்புல நீங்க தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம்னா நான் நினைச்சது கள்ளச்சாராயம் தான் வந்து குடிக்கிறீங்க போல, டேஸ்ட் பண்ணி பாக்க நினைப்பீங்க. நினப்பு தானே பொழப்பு கெடுக்குது. ஆனா நீங்க குடிக்க மாட்டீங்க, மக்களை குடிக்க வச்சிருக்கீங்க. மக்கள் யாரையா குடிக்க சொன்னா? அரசாங்கம் திறந்ததுதான் கடை, மக்கள் போய் வாங்கி குடிக்கிறோம், அது வியாபாரம், பிசினஸ். நாட்டு மக்களை வந்து பிசினஸ் சொல்றாங்களே, நாட்டு மக்களை குடிக்க வைத்து அந்த குடியிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது அந்த அரசுக்கு நல்லதா கெட்டதா? 100க்கு 100 கெட்டது. அதை ஏன் செய்றீங்க? நாங்க எங்க செஞ்சோம்? அந்த அரசு தானே அந்த அம்மா அங்க போய் படுத்து கிடக்கு,
போய் கேட்டுட்டு வா. ஏம்மா நீ வந்து டாஸ்மாக் ஓபன் பண்ண பக்கத்துல தான் கலைஞர் இருக்காரு. ஐயா ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் பக்கத்துல தான் கலைஞர் இருக்காரு. கேட்டு சொல்லுங்க நீங்களே. ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிதான் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டான். 3 ஆம்பளைக்கு பக்கத்துல ஒரு பொம்பளைய கொண்டு வச்சிருக்கீங்களான்னு ஒருத்தன் சொன்னான். அன்னைக்கு நான் அவனுக்கு புடிச்சு செருப்பால் அடிக்காத. கண்டிப்பா அதை செய்ய வேண்டியது. அப்படி அநாகரிகமா பேசணும் அடிக்க வேண்டாம். நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு இறப்பை கொடுத்து நீங்க அப்படி சொல்லாம அங்க போய் நம்ம படுத்து கிடக்கணும் என்ன அர்த்தம்? ஆமையா தானே டாஸ்மாக் ஓபன் பண்ணுச்சு. நீங்க மூடிட்டு போக வேண்டியதானே? ஐயா நீங்க மூடிட்டு நாங்க மூடிக்கிட்டு தான் இருக்கோம். மூடாம இல்ல. 500 கடையை நாங்க மூடலையா? அவங்க வந்து மூடினாங்க. 500 கடையில் நீங்க மூடல. அப்புறம் யாரு மூடனா? அரசாங்கம், உயர்நீதிமன்றம். வழக்கை பத்தி நம்ம பேசணும்னா பல்வேறு பாரு பாமக 3 ஆண்டுகள்ல இந்த 500 கடையை தாண்டி ஏன் பிற கடைகளை மூட முடியல? இப்ப லிஸ்ட் எடுத்துட்டோம், மூடிடுவோம். அது நீங்க ஒரு 7 மாசம் இல்ல சார், அது வந்து பாமக எடுத்த முன்னெடுப்பால மூணுது. மறுபடியும் பாமகவோ விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸோ வேற கட்சிகள் முன்னெடுப்பு எடுத்து திமுகவுக்கு சம்பட்டி அடி கொடுத்தாலும் மூடுவாங்களே தவிர அறிக்கை இவங்க மூட மாட்டாங்க. மூடிடுவோம் கவலைப்படுங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து மூடிடுவாங்க. திமுகவுக்கு அங்கேயே வீழ்ச்சி. விக்கிரவாண்டி எப்படியோ தெரியலப்பா. 2026 திமுக ஏற்கனவே அவங்க பெரிய படுகொலியை தோண்டி வச்சிருக்காங்க. அதுல அவங்களே உள்ள விழுந்து மண்ணை கொண்டு புதியதாக கட்சி தொடங்கி வராரு. ஆமா, அது வந்து மிகப்பெரிய சம்பட்டி அடியா நிச்சயமா இருக்கும். இவங்க விஜயனுடைய வருகை என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்? ஏன்னா ஒரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தம்பி அரசியலுக்கு வரணும், தம்பி என்னோட இருக்கணும் அப்படிங்கிற தம்பியவா தலைமை இருக்கவா, தம்பியவா தலைமை இருக்கவான்னு கூப்பிடல. நான் தம்பியை விட 8 வயது மூத்தவன், அதனால அவரு தான் வந்து என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து அரசியலிலும் மூத்தவன், வயதிலும் மூத்தவன், அவர் வந்து என்னோட பேசணும். இல்ல ஒரே நிமிஷம். தம்பியே வா தலைமை இருக்கவான்னு சொன்னது யாருன்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள ஐயா வந்து அவசரப்பட்டு யார் சொன்னது தம்பியே வா தலைமை இருக்கவான்னு தெரியாம சொல்ற ஒரு விளைவு இன்னைக்கு தமிழ்நாடே நாசமா போயிடுச்சு. அந்த அமைச்சர் தான் சொன்னாரு சாராயத்துல கிக்கு. என்ன ஒரு கிக்கு இல்லாத சாராயத்தை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பார்க்க முடியுதுங்கய்யா. அண்ணன் நீ ரொம்ப கில்லின, கிக்கு இல்லாத சாராயத்தை வச்சு 45,000 கோடி பிசினஸ் பண்ணிருக்க பாருங்க, நீ கில்லின்னு மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இல்ல அது வந்து கேவலம் தானே. இவங்க ஆட்சியில வந்து சாராயத்துல கூட தரம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பால்ல இருந்து கொழுப்பு திடுவாங்க, சாராயத்துல இருந்து போதை திடுவாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு? அதுதான் திமுக. என்னய்யா நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு நாக்குல நிறைய நரம்பு வச்சிருக்காங்க. மீண்டும் கேள்விக்குள்ள 26 தேர்தலில் விஜய் அவர்களுடைய வருகை என்பது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி. திமுகவை படுகொலியில் தள்ளிடும். பின்னடைவுலாம் கிடையாது. 26ல திமுக மிகப்பெரிய படுகொலைக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து அவர்கள் வந்து இங்க இருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய நிலைமை நடக்கும். சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலையும் ஜொலிக்க முடியும்னு முடியல. ஐயா நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு மேஜிக் யாருக்கு நடந்துச்சுன்னா விஜய்க்கு தான். ஏன்னா 2 பேர் மட்டும்தான் பல ஆயிரம் கோடி ரசிகர்களை உருவாக்கி வச்ச பிறகு சினிமாவுக்குள்ள இருந்துட்டு அரசியலுக்கு வராங்க. பிற கட்சி நபர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டு தொண்டர்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இங்க பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அங்க ஏற்கனவே வந்து அவ்வளவு பெரும் கூட்டம் ஏற்கனவே ரெடியா இருக்கணும் பொழுது நேரடியாக இந்த மாணவர் பிள்ளைகள் மத்தியில வந்து இந்த ட்ரக்ஸை குறித்து விஜய் பேசின பேச்சா இருக்கட்டும், நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொன்னதா இருக்கட்டும், நீங்க நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே திமுக பார்த்து சொன்ன விஷயமா தான் இருக்கட்டும். காலங்காலமா திராவிட கட்சிகள் பெரிய எந்த முன்னெடுப்பும் எடுக்கலன்னும் பொழுது இன்னைக்கு விஜய் வந்து எடுக்கக்கூடிய முன்னெடுப்புனாலதான் நான் திருமாவளவன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவர் சொன்ன வார்த்தை சரிங்கிறாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, விஜய் சொன்னது மிக சரியான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் நான் சீமானு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா எல்லாமே விஜயை நோக்கி நகர்ந்துவது எதுக்குன்னா உதயநிதியை கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறதுக்கான வேலை தான் அது. ஏன் விஜய் அவர்களுடைய வருகை என்பது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் சொல்றாங்க. இதோடைய கருத்தை இறுதியா பதிவு. எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாம் ஜெயலலிதா ஆக முடியாது, சரியா? எல்லாரும் கலைஞர் ஆக முடியாது, எல்லாம் கலைஞராக முடியாது, எல்லாம் ஸ்டாலின் ஆக முடியாது. ஆமா, ஆகையினால இந்த விஜய் அவர்கள் ஈவன் நான் இப்ப சொல்றேன், அவரு சீமானோட சேர்ந்தால் வேணா எதிர்கட்சி அளவுக்கு வரலாம். அதான் எதிர்கட்சி தலைவர் சீமானா தான் இருப்பாரே தவிர இவர் இல்லை. ஒரு கால் தப்பி தவறி கூட ஒரு கால் வேற மற்றவங்க எல்லாம் போய் ஒன்னா சேர்ந்து அது ஒரு பெரிய அவியலாகி ஆட்சிக்கு வந்தா கூட சீமான் தான் முதலமைச்சர். இல்ல விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினாரு. இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து அவதூறு பரப்புறாங்க, அதெல்லாம் கடந்து போங்க அப்படிங்கிறாங்க. இந்த அவதூறு பரப்புவது யாருன்னு திட்டமிட்டு புறணி பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்க மாதிரி தான் புரோட்டா வாங்கி கொடுத்து போறேன். உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் இந்த புரோட்டாவையும் டெட்ரா பாக்கெட்டையும் வாங்கி கொடுத்து போட்டோ வாங்கினா நாடு அறிமுகப்படுத்த போறது நீங்க தான். அதுக்காக ஒரு பொண்ணு எழுத்துக்களால பொறிக்கப்படும். கண்டிப்பா பொறிச்சுக்கோ, கண்டிப்பா பொறிச்சுங்க. அந்த பொண்ணு எழுத்துக்களை எங்கிட்ட கொடுத்துருங்க. பொண்ணு மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துடணும், ஆனா பொறிக்கிறது அவங்க பொறிக்கணும். இல்ல ஒரு ஒரு விவாதம் சரியா இருக்குதா? தம்பி நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இது 21ஆவது நூற்றாண்டுல காலங்கள் மாறுது.
மாற காலத்துக்கு தகுந்த மாதிரி Cutting எல்லாம் கொடுக்கணும். மாறி ஆகணும். காலம் மாற்றத்துக்கு ஏற்ப கட்டிங் தருவது சரியா? திமுக அரசு. அவ்வளவுதான். அதனால இவர் ராவுத்தருக்கு அவர பேச்செல்லாம் இல்ல விட்டுடு. அதுதான் அவர் சொல்றது கரெக்ட் தானே. அப்ப காலம் மாறும்போது நீங்க டெட்ரா பாக்கெட்ல கட்டிங் சரக்கு அறிமுகப்படுத்த போறீங்க. ஆமா, காலம் தானே இது. இத கால மாற்றம் தான். ஒரு கட்டிங்க்கு அவசரம் 1 மணி நேரம் இல்ல. ஐயா நீ ஐயான்னு அவன் போய் நான் கெஞ்சுறான். அது உங்களால பொறுக்க முடியல, வலிக்குது மனசு. மனசு வலிக்குது. வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது வக்கில்ல. நாங்க அவன் பண்றோம். கெஞ்சுறானா? குடிநீர் இல்லாம சென்னையில எத்தனையோ மக்கள் குடத்தை வச்சுக்கிட்டு சாலை மறியல் பண்றாங்க. சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் குடிநீர் இல்லாம எத்தனையோ பேர்கள் பல கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்து வராங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் காவேரியில இருந்து நேரடியா பம்ப் பண்ணி காவேரியில தண்ணி. தண்ணி இல்லைங்கய்யா. அதுதான் இப்ப காவேரியில தண்ணி இல்லாதனாலதான் முடியல. மண்ணே தண்ணி இல்லையே. இப்ப வந்துருச்சு. அது மண்ணை ஆழ்த்தீங்க. தண்ணி இப்ப வந்துருச்சியா? தண்ணி இப்ப ஒரு நாளைக்கு 1.5 கண்ணாடி இல்லைங்க, இப்ப எனக்கு வருது. ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுது. ஆறுகள்ல தண்ணீர் இல்ல, விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வருது. ஆனா டாஸ்மாக்ல மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடே இல்லையே. டாஸ்மாக்ல விக்கிறது தண்ணி இல்லையே. ம். அது கரும்புச்சாறு மொலாஸ்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஐட்டம். கரும்புச்சாறு, பழச்சாறு, பழச்சாறு, அதனால அந்த மக்கள் குடிக்கலாம். கரும்புச்சாறு மொலாஸ். அதனாலதான் அந்த மக்களை குடிக்க வைக்கிறீங்க. அதனாலதான் 45,000 கோடி ரூபாய் வருமானம் பத்தல, இன்னும் வருமானத்தை அதிகரிக்க பாக்குறீங்க. 50 கோடி கோதுமையில பீர் 50 அறிமுகப்படுத்துறீங்க. கோடி டார்கெட் வச்சிருக்கோம். வீரன் தானே இவங்களா? 50,000 கோடி 50,000. தம்பி வீரன் தானே இவங்களா? வீரன் தான். அத வீரன் சரக்குன்னு தமிழ்ல அறிமுகப்படுத்துறீங்க. எங்களுடைய ஐயா, முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழை வளர்த்தாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த தமிழை கொண்டு வந்து மதுபான பாட்டில வீரன்னு போட்டு வளர்க்குறீங்களே, இது நியாயமா? என்ன நியாயமா? என்ன பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தியா? அப்படிதான் இருக்குது. என்ன நியாயமா? என்ன பேசணும்னு தெரியல. இல்ல தமிழை வளர்க்கறதுக்கு ராஸ்தால் வச்சு வளர்க்குறீங்க. பிராந்தி பாட்டிலுக்கு ஒரு பேர் வச்சா இந்த பேர் வச்சுட்ட, அந்த பேர் வச்சுட்ட. இந்த பீர்ல வந்து அது கோதுமை இல்ல, பீர், அந்த அந்த பேர் வச்சாங்க, இந்த பேர் பீர். வச்சாங்கன்னு பேசுறீங்களா? புதிய பேருந்து நிலையம் கட்டினா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வைக்கிறீங்க. ஆமா, அப்புறம் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தா கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு மகளிர்களுக்கு உரிமை தொகைன்னு வைக்கிறீங்க, கலைஞர் உரிமை தொகைன்னு வைக்கிறீங்க. இந்த டெட்ரா பாக்கெட்டுக்கு யார் பேர் வைக்க போறீங்க? அதான் வீரன்னு பேர் வச்சிருக்கோம்ல. டெட்ரா பேக் அது குவார்டர். வாட்டர் வச்சீங்க, டெட்ரா பாக்கெட். டெட்ரா பேக் வரப்போ பேரே டெட்ரா பாக்கெட் தான். ஆக அதுக்கெல்லாம் பேர் கிடையாது. பேர் இருக்கு. அதுக்கு எப்படியா வெறும் டெட்ரா பேக் கூட ஊருகா அரசாங்கம் சேர்த்து கொடுக்குமா இலவசமா? ஏன்னா இது ஊருகா கஷ்டம் தானே நாளைக்கு. அதுக்கு யாருக்கிட்ட 2 பேரும் நிக்க கூடாதுல்ல அவன். ஊரு அங்கனக்குள்ளே இருக்கும் பாட்டில். கட்டிங்காக காத்து கிடக்கிறவங்க சைடிஸ்க்கும் வழி இல்லாம நிக்கிறாங்க. ம். எத்தனையோ பேர் அவன் பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது, அதையே நீங்க பிடிங்கன்னு பாக்குறீங்க. அதுக்குதான் அந்த குவார்டர் டெட்ரா பாக்கெட்ல தொட்டுக்கோ நக்கிக்கோ பதில் சொல்லுங்க ஐயா. தொட்டுக்கோ இல்ல, நக்கிக்கோ ஒரு ஆட்சி நீங்க அது. வந்து என்னய்யா எங்க அரச பத்தி அநியாயமா புழுகுறீங்களே. நான் புரியலங்க ஐயா. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே என்ன பேசுறாங்க? இங்க பாரு, கள்ளச்சாராயம், இல்ல நல்லா பாத்துங்க, கள்ளச்சாராயம், சாதிய ஆணவ படுகொலைகள், சாதிய மோதல்கள், குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பது, பேருந்து வந்து படிக்கட்டு விழுவது, அரசு பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை சரியில்லை, சாலைகள் சரியில்லை, குண்டும் குழியுமான சாலைகள்ல எத்தனை விபத்துகள் ஏற்படுது. இதெல்லாம் சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிறது, அவருக்கு மீண்டும் பதவி கொடுக்கறது, அவர் மறுபடியும் எம்பி ஆக்க வேண்டியது, அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து சாதி ரீதிய பாகுபாடா வந்து இழிவா பேச வேண்டியது, எஸ்சி ஓசின்னு பேச வேண்டியது, மலமல்லம் சமூகம் பேச வேண்டியது, பத்தாவதுக்கு நீங்க கொண்டு போய் பல அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 சொல்ல வேண்டியது, நீங்க மற்ற அந்த ஆளை கொண்டு போய் மேல உட்கார வச்சுக்கிட்டு உதயநிதி வாழ்க்கை நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து பேச வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை ஐயா. இதெல்லாம் ரொம்ப ஓவரியா, ரொம்ப ஓவரா பேசுற. இது எப்படி என்ன உண்மையை சொல்ற ஐயா? உண்மை உண்மை எது உண்மை? நீ பேசுறது எல்லாம் அவத்தம். ஆமா, என்னத்தம்? என்ன அவத்தம்? இல்ல, இந்த அவத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாப்போம். என்ன தீர்ப்பு? சரியா, விக்கிரவாண்டி பேசக்கூடாது. ஐயா, விக்கிரவாண்டியில ஐயா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஆளும் வச்சுதான் இப்படியும் ஜெயிக்குங்கிறது மக்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன எனக்கு எப்படி வருது வாயில? அப்படி இருக்கும்போது ஒருவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இங்க பாருங்க, கொடுக்காம பேட்டி மக்களை கொடுத்துருக்கும் சந்தித்து அவர் கேக்குறாருல, பேட்டி கொடுத்துருக்கும் போது எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன ஐயா அதெல்லாம்? என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்க தேர்தலில் வெற்றி பெறலாம்ங்கிற எண்ணத்தோட பல கட்சிகளோட கூட்டணியில அங்க நிக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனித்து களமாறுறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை, கோட்டர் பிரியாணி கொடுப்பதில்லை, பணம் கொடுத்து கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பதில்லை. ஆனா திரு சீமான் அவருடைய பேசும்போது மட்டும் மேடையில வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவருடைய பேச்சை கேட்க வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? தோல்வி பயம்னு உனக்கு கண்ணுல தெரியுதா? தோல்வியாவது பயமாவது நீங்கள் சொல்லுவதுதான் வேடிக்கை. இல்லைங்க, தோல்வி பயம் இல்லைன்னா ஏன் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் அங்க வந்து வேலை செய்ய அனுப்பணும்? அவங்க மக்களுக்கு வேலை செய்ய வந்தாங்களா, இடைத்தேர்தல் வேலை செய்ய வந்தாங்களா?
மக்களுடைய சேவை செய்வதற்காக அந்த தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரி, எத்தனை அமைச்சர்கள் வந்து வேலை வயலுக்கு போனாங்க, அந்த மக்களை சந்திச்சாங்க? வேங்க வயலுக்கு எதுக்கு போகணும்? நாங்குநேரிக்கு எத்தனை அமைச்சர்கள் போனாங்க? எதுக்கு போகணும்? கள்ளச்சாராயம் திருநெல்வேலிக்கு எத்தனை அமைச்சர்கள் போனாங்க? எதுக்கு போகணும்? பரந்தூர் மாநிலத்துல மக்கள் போராடும் போது அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க எத்தனை அமைச்சர்கள் போனாங்க? அந்தந்த பகுதிக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு மாவட்ட அமைச்சர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மட்டும் மாவட்ட அமைச்சர் இல்லையா? அந்த தொகுதியினுடைய அமைச்சர் இல்லையா? அப்ப அந்த மட்டும் எல்லா அமைச்சரும் அங்க போலாமா? பாரு, தேர்தல் என்பதால் அங்க பாரு, மாவட்ட அமைச்சர் இருக்காரு, ம். பொறுப்பு அமைச்சர் இருக்காரு, ம். 2 அமைச்சர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்காக மற்ற அமைச்சர்கள் போறாங்க. ஆனா திருநெல்வேலிக்கோ அல்லது நாங்குநேரிக்கோ பொறுப்பு அமைச்சரும் போனாங்க. 2 அமைச்சர் போனாங்க. கணக்குல கொள்ளுங்க. அதெல்லாம் தெரியாம உளராதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க மக்கள் ஏன் வாக்களிக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். மக்கள் வாக்களிக்கிறது எங்களுக்குப்பா. உதயசூரியனை பார்த்தா இழுத்துட்டு போய் அங்கதான் அமுக்க சொல்லும். புரிஞ்சுக்கோ. நீங்க தான் நமக்கு சொல்லும். உதயசூரியன் அமுக்க கழுத்து சொல்லும். மேலே அனுப்புவாங்க 2024 பார்ப்போம், பார்ப்போம். உதயசூரியன் கழுத்து மேலே அமுக்கி ஏ, தூக்கி வெளியே போகக்கூடிய சும்மா வேலையை இந்த மக்கள் இந்த செய்வார்கள். நீங்க அதை பொறுத்து இருந்து பாருங்க. இந்த அநியாயம் அபத்தம் எல்லாம் இங்க நிக்காது. நீங்க என்னதான் எங்க கட்சியை பத்தி கழுவி ஊத்துனாலும் சரி, உருட்டினாலும் சரி, துப்புனாலும் திராவிட மாடல் ஆட்சி, ராஜ்யமா. திராவிட மக்கள், திராவிட நாடு, இது வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம். திராவிட இதுல நாடு, திராவிட மக்கள் எல்லாம் சொல்றீங்க. ஆமா. அப்படியே ஐயா முதல்வர் அவர்கள் என்ன சமூகம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுட்டு கிளம்பிடுவோம். பேட்டியை முடிச்சிடலாம். நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன்னா இல்லையா? அவருக்கு ஜாதி சமூகம் மதத்துக்கு கிடையாது, சாதி அப்பாற்பட்டவன் ஏங்க, சொல்லிட்டேனே. அவனுக்கு சமூகமும் கிடையாது, சாதி கிடையாதா? அதான் சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? அதுக்கெல்லாம் அவர் கடந்தவர். கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட்ல இல்ல. அப்ப எல்லாத்தையும் கடந்தவர். எல்லாத்தையும் கடந்து பண்ணி போட்டிருக்கான்ப்பா. நோட் பண்ணிக்கங்க. சரிங்க, இவ்வளவு நேரம் உங்களுக்கு நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேரங்களுக்காக உங்களுக்கு கருத்துக்களை எங்களோட மீடியா ஒன்று சார்பாக இருவருக்கும் நன்றி. மீடியா ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அளிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம். தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்.